தளி சட்டமன்ற தொகுதி என்பது அதிக அளவு மலை கிராமங்களை கொண்ட ஒரு சட்டமன்ற தொகுதி. 4-5 மொழிகளை பேசக்கூடிய ஒரு தொகுதி. அந்த மலை கிராமங்களில் குறிப்பாக இதற்கு முன்பு சாலை வசதி, குடிநீர் வசதி, மின்சார வசதி போன்ற குறைந்தபட்ச அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் இருந்தது. அதற்கு வன சட்டங்கள் தடையாக இருந்தது. இந்த 3 முறை நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு இன்றைக்கு அனைத்து மலை கிராமங்களுக்கும் வன உரிமை சட்டத்தின்படி பட்டாக்களை வாங்கி கொடுத்துருக்கிறோம். சாலை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறோம். குடிநீர் வசதி, மின்சார வசதி போன்ற அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் பழங்குடி மற்றும் மலைவாழ் மக்களுடைய கல்வி என்பது அவங்களுக்கு உயர்கல்வி என்பது எட்டாக்கணியாக இருந்தது. இந்த 5 ஆண்டு காலத்தில் 2 கல்லூரிகளை அங்கே கொண்டு வந்திருக்கிறோம். அரசு கலைக்கல்லூரி ஒன்று, அதே போல் தொழிற்பயிற்சி கல்லூரி ஒன்றை கொண்டு வந்திருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் பார்த்திங்கன்னா வட்ட தலைநகரத்தில் 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பழங்குடி மக்கள் மலைவாழ் மக்களுக்கான 52 படுக்கைகள் கொண்ட ஒரு மருத்துவமனை கொண்டு வந்திருக்கிறோம். இவ்வாறு கடந்த 5 ஆண்டு காலத்தில் அந்த மக்களுடைய பல்வேறு அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, அங்கே பார்த்திங்கன்னா வனவிலங்குகள் மனித மோதல்கள் அதிகமாக இருக்குது. யானைகள் அடிக்கடி வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதிகளுக்கு விவசாயியுடைய நெல், வாழை, கரும்பு, தக்காளி போன்ற பயிர்களை சேதப்படுத்துது. அதே போல் மனிதனை தாக்கி யானைகள் தாக்கி உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. அதற்கு சோலார் மின்வேலி அமைக்கப்பட வேண்டும் என்பது அந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. இந்த 5 ஆண்டு காலத்தில் பார்த்திங்கன்னா 55 கிலோமீட்டர் தூரத்துக்கு 1 கிலோமீட்டருக்கு 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 19 கோடி ரூபாய் அளவில் இன்றைக்கி அந்த சோலார் ரோப் மின்வேலி என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பழங்குடி மக்களுடைய மலைவாழ் மக்களுடைய சமூக பொருளாதார மேம்பாட்டுக்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நேரடி சித்தாந்தம் கொண்ட பாஜகவை நேரடியாக எதிர்க்க போறீங்க, எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? களம் மக்கள் யார் ஏற்கனவே 5 முறை அங்கே போட்டிருக்காங்க பிஜேபி. தொடர்ந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்வேறு கலாச்சாரங்களை, மொழிகளை, பண்பாடுகளை கொண்ட ஒரு தொகுதி அந்த தளி சட்டமன்ற தொகுதி என்பது. நிச்சயமாக வகுப்புவாத சக்திகளை, மதவாத சக்திகளை, அதே போல் வன்முறை தூண்டுகின்ற வகுப்புவாத சக்திகளை அந்த மக்கள் ஒருபோதும் ஏற்கப் போவதில்லை. ஆகவே மத சார்பின்மையை பாதுகாக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் அங்கே வலுவாக இருக்கின்றன. அதே போல் இடதுசாரி கட்சிகள் அங்கே வலுவாக இருக்கின்றன. நிச்சயமாக பிஜேபி அல்ல, அவர் யார் துணையோடு வந்தாலும் தளி சட்டமன்ற தொகுதியில் நிச்சயமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பெரும்பான்மை வாக்குகள் வித்தியாசத்தோடு வெற்றி பெறும். அடுத்த 5 ஆண்டு காலம் நீங்கள் என்ன செய்ய போறீங்க? அதனுடைய ஒரு முதற்கட்டமாக உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? அந்த பகுதியில் குறிப்பாக சொன்ன மாதிரி வன உரிமை சட்டம் 2006 நடைமுறைப்படுத்தி பழங்குடி மக்களுக்கு, அதே மாதிரி மலைவாழ் மக்களுக்கு அந்த வன உரிமை சட்டத்தின்படி அவருடைய சாகுபடி நிலங்களுக்கு பட்டா கொடுக்கணும். அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதோடு இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் தொழிற்சாலை என்பது இல்லை. ஏற்கனவே ஓசூரை ஒட்டி, தென்கனிக்கோட்டையை ஒட்டி தொழிற்சாலைகள் இருக்கிறது. அஞ்செட்டியை ஒட்டி அரசுடைய நிலம் ஒரு 1000 ஏக்கர் நிலம் இருக்கிறது. அந்த பகுதியில் தொழிற்சாலைகள் கொண்டு படித்த இளைஞர்களுக்கு அங்கே வேலை வாய்ப்பு கிடைக்கும் வகையில் நிச்சயமாக தொழிற்சாலைகள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். பேருந்து வசதி, மருத்துவமனை, கல்லூரி, கல்வி, உள்கட்டமைப்பு, இதுக்கான நடவடிக்கை இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கல்லூரி கூட அங்கே இல்லை. பழங்குடி மக்களுக்கு, மலைவாழ் மக்களுக்கு உயர்கல்வி என்பது எட்டாக்கணியாக இருந்தது. கடந்த 5 ஆண்டு காலத்தில் 2 கல்லூரிகளை நான் கொண்டு வந்திருக்கிறேன். போன சட்டமன்ற தேர்தல் கூட தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட போது பொதுமக்கள் இடத்துல வச்ச கோரிக்கை என்னென்னா, குறிப்பாக பழங்குடி மக்கள், அதே மாதிரி மலைவாழ் மக்கள் அவருடைய பெண் குழந்தைகள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு நிறுத்திடுறாங்க, அங்கே ஒரு அரசு கலைக்கல்லூரியை கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். நிச்சயமாக வாக்களியுங்கள், கொண்டு வரப்படும் என்ற உறுதிமொழி கொடுத்தேன். வந்த உடனே இன்றைக்கி அரசு கலைக்கல்லூரியை தளி சட்டமன்ற தொகுதியில் தேன்கனிக்கோட்டையில் கொண்டு வந்திருக்கிறேன். அதோடு இல்லாமல் ஒரு தொழிற்பயிற்சி பள்ளி, ஏன்னா அங்கே நிறைய தொழிற்சாலைகள் இருக்குது. ஐடிஐ முடித்தவங்களுக்கு இமீடியட்டாக வேலை கிடைக்குது. ஒரு தொழிற்பயிற்சி பள்ளியும் இன்றைக்கு அங்கே கொண்டு வந்திருக்கிறேன். ஏற்கனவே நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது பாலிடெக்னிக் கல்லூரியை கொண்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தோட்டக்கலை கல்லூரியை கொண்டு வந்திருக்கிறோங்க. இவ்வாறு என்னுடைய டென்னூரில் 4 கல்லூரிகளை அங்கே கொண்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி சுகாதாரத்துக்காக பழங்குடி மக்கள், மலைவாழ் மக்களுடைய ஊர்களில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆரம்ப சுகாதார நிலையம் 2 சுகாதார நிலையங்களை கொண்டு வந்திருக்கிறோம். அதோடு இல்லாமல் 5 துணை சுகாதார நிலையங்களை கொண்டு வந்திருக்கிறோம். அதோடு இல்லாமல் தாலுக்கா மருத்துவமனையை 22 கோடி ரூபாய் மதிப்பில் இன்றைக்கு 52 படுக்கைகள் கொண்ட அனைத்து அறுவை சிகிச்சைகள் செய்யக்கூடிய மருத்துவமனையாக இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கு.